Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஆந்திரா ஸ்பெஷல் வேர்க்கடலை தொக்கு. வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம் இல்ல வறுத்த வேர்க்கடலை. பச்சை வேர்க்கடலையா இருந்தா நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை தனியா வச்சுக்கணும். இது கூட வெங்காயம், புளி, வரமிளகாய் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வேர்க்கடலை தொக்குக்கு எடுத்துக்கிறதுன்னு பார்த்தோம்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். இது வந்து பச்சை வேர்க்கடலை. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் வந்து என்னன்னா கெட்டுப்போன வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டோம். பார்த்திங்கன்னா தோல் வந்து நல்லா வெடிச்சிருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம அதே பேனில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதாவது தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 6 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1, வரமிளகாய் ஒரு 8 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் வந்து 6 தான் எடுத்துருக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 4 எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 30 பல் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி. இப்போ நம்ம ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தொக்குக்கு வந்து 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது வந்து ஆப்ஷனல் தான். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போகிறப்பன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். நம்ம கூடவே வரமிளகாய், பச்சை மிளகாய், புளி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை தொக்குக்கு வந்து என்னென்னா வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், அதாவது வேர்க்கடலையினோட ஸ்மெல் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுக்காக நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கம்மியாக போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணும்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா இந்த புளி வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம தோலோடையே போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நம்ம அரைச்சிட்டோம். நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை தொக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, 2 வரமிளகாய். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆந்திரா ஸ்பெஷல் வேர்க்கடலை தொக்கு ரெடி. ஆந்திரா ஸ்பெஷல் வேர்க்கடலை தொக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்ன சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. உலகத்தார் முன்பாக ஒருவர் தோன்றினால் புகழோடுதான் தோன்ற வேண்டும். அத்தகைய சிறப்பு இல்லாதவர் தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நல்லது.